இந்த வீடு 47 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. ஒரு காலத்துல இந்த வீட்டுல 20 பேர் குடியிருந்தாங்க. இந்த வீடு ஓட்ட மேல் கூரையா கொண்ட ஒரு மண் வீடு. ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. உதாரணத்துக்கு இது சலதாரம் திண்ணைன்னு சொல்லுவாங்க. அதுவே குறுகலான திண்ணையா இருந்தா ஒட்டு திண்ணைன்னு சொல்லுவாங்க. இது மரத்தூணு, இது மாடாக்குழி. மேல இந்த விட்டத்தை தாங்குற இந்த கல்லு பேரு கொக்கிகள்னு சொல்லுவோம். இந்த வீட்டோட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுல 4 சமையல் கட்டு இருக்கு. இந்த வீட்டோட 4 மூலையிலயும் 4 சமையல் கட்டு இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா சிம்னி வசதியோட இருக்கு. உள்ள நுழைஞ்சதுமே ஒரு பெரிய பட்டாசாலை, அதுக்கப்புறம் 4 அறைகள் இருக்கு. அங்க உள்ள பாத்தீங்கன்னா அலமாரி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுல இப்ப ஒரு அறையும் ஒரு சமையல் கட்டு தான் பயன்பாட்டுல இருக்கு. மீதி இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பாலடைஞ்சு போச்சு. பட்டாசாலையில கட்டல் போட்டு படுத்துக்கலாம். பக்கத்திலே பாத்தீங்கன்னா ரேடியோ பெட்டி, அதுக்கு பக்கத்துல இந்த சட்டையெல்லாம் மாட்டுறதுக்காக ஒரு கொக்கி கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு 2 பக்கம் திண்ணை இருக்கு. ஒன்னு கிழக்கால பக்கம், இன்னொன்னு மேக்கால பக்கம். தண்ணி சேர்ந்து கொண்டாந்து ஊத்தி வச்சுக்கிறதுக்கு தொட்டியும் கொடுத்திருக்காங்க. இந்த கதவுல முன்னாடி பக்கம் இருக்க இந்த 3 கட்டைக்கு பேரு கதவு கம்பைன்னு சொல்லுவாங்க. வெய்ய காலத்துல வெளியே படுத்துங்கிறதுக்கு பெரிய வாசலும் கொடுத்திருக்காங்க. இது பழைய காலத்து தாப்பால். உலக செஸ் சாம்பியன் குகேஷை போல் உருவெடுக்கும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் பேரன். 9 வயதில் உலக சாதனை படைத்து இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த சம்பவம். செஸ் போட்டியில் உலக சாதனை படைத்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் குகேஷ். அந்த சாதனையின் அதிர்வலைகள் ஓயும் முன் தற்போது ஆந்திர மாநில முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடுவின் பேரன் தேவான்ஸ் நாரா தற்போது புது உலக சாதனை படைத்துள்ளார். ஆம், அவர் செஸ் போட்டியில் தற்போது சரித்திர சாதனையை புரிந்துள்ளார். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் 9 வயதிலேயே 175 விதமான செஸ் புதிர்களை மிகவும் வேகமாக விடுவித்து தற்போது சாதனை படைத்துள்ளார். மேலும் லிட்டில் கிராண்ட் மாஸ்டர் என்று சந்திரபாபு நாயுடுவும் அவருக்கு குறிப்பிட்டு பாராட்டு தெரிவித்துள்ளார். இவர்தான் தற்போது சமூக வலைதளங்களில் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறார்.